வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசின் விதிமுறைகளை கடைபிடிக்காத நபர்களின் பேன் கார்டுகள் ஜனவரி 1, 2026 முதல் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கிகளில் பண பரிவர்த்தனை செய்வது, போஸ்ட் ஆஃபீஸில் பண பரிவர்த்தனை செய்வது, வருமான வரி கட்டுவது மற்றும் பங்கு சந்தைகள் முதலீடு போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் இனி செய்ய முடியாது அப்படிங்கிற அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. யாருடைய பேன் கார்டுகள் எல்லாம் இனி செல்லாது, பேன் கார்டுகள் செல்லுபடியாக என்ன செய்யணும், அதற்கான கடைசி தேதி எப்பொழுது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, ஆதார் நம்பருடன் உங்களது பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லக்கூடிய பேன் கார்டை இன்னும் இணைக்கவில்லை என்றால் இந்த பதிவு முக்கியமாக உங்களுக்கு தாங்க. ஜனவரி 1, 2026 முதல் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படாத பேன் கார்டுகள் செயலிழக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இனிமேல் உங்களால் வருமான வரி ரிட்டர்ன்களை தாக்கல் செய்யவோ அல்லது வரி ரீஃபண்டுகளை பெறவோ முடியாது. பேன் கார்டை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்கு டிசம்பர் 31, 2025 தான் கடைசி தேதி அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த விதியானது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1, 2024க்கு முன்பு வரை பேன் கார்டு பெற்றவர்களுக்கெல்லாம் பொருந்தும். ஒருவேளை இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய பேன் சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை இணைக்காவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டினை ஆதார் நம்பருடன் இணைக்க தவறிவிட்டால் உங்களுடைய பேன் கார்டு செயலிழக்கப்படும். அதாவது வருமான வரி தாக்கல் செய்வது, டிடிஎஸ் ரீஃபண்டுகளை பெறுவது, வங்கி கணக்குகளை திறப்பது அல்லது பங்கு சந்தைகளில் ட்ரேட் செய்வது போன்ற அத்தியாவசியமான முதலீடுகளுக்கு தேவைப்படும் செயல்முறைகள் எல்லாம் பாதிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் பண பரிமாற்றங்களின் போது ஒரு சில தாமதங்கள் எல்லாம் ஏற்படும் அல்லது அபராதங்கள் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த பேன் கார்டை ஆதார் கார்டோடு இணைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடியை பயன்படுத்தி அக்டோபர் 1, 2024க்கு முன்பு பேன் கார்டு பெற்றவர்கள் அதனை தங்களுடைய ஆதார் எண்ணுடன் கட்டாயமாக இணைக்க வேண்டும். இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டை எப்படி பேன் கார்டுடன் இணைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்காக ஆன்லைனில் சில வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல நீங்கள் அதிகாரப்பூர்வ வருமான வரி ஃபைலிங் வெப்சைட்டுக்கு போகணும். அதில் லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் செய்து உங்களுடைய பேன், ஆதார் நம்பர் மற்றும் மொபைல் நம்பரை என்டர் கொடுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பரில் கிடைத்த ஓடிபியை என்டர் செய்து விவரங்களை எல்லாம் சரிபார்க்கணும். ஏற்கனவே உங்களுடைய பேன் கார்டு செயலற்று இருந்தால் முதலில் அதற்கு நீங்கள் 1000 ரூபாய் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இணைப்பு செயல்முறை நிறைவேற்றி விட்டதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் குயிக் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதன் மூலமாக உங்களுடைய ஆதார் மற்றும் பேன் கார்டுகள் இணைந்திருக்கிறதா அப்படிங்கிற தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மக்களே, வங்கி கணக்கு வச்சிருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த பேன் கார்டுங்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, ஒரு 50,000க்கு மேலே நீங்கள் பண பரிமாற்றம் செய்யணும், இல்லை டெபாசிட் செய்கிறதா இருந்தால் கூட உங்களுக்கு பேன் கார்டு அவசியம். இந்த பேன் கார்டை செயலில் வச்சிருக்கிறதுக்கு ஆதார் கார்டோட இணைக்கணும். இது வரைக்கும் நீங்கள் பேன் மற்றும் ஆதார் கார்டை இணைக்காமல் இருக்கிறீங்கன்னா உடனடியாக இதை இணைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.